நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்படி முன்னாடியே ஓரமாக போட்டுக்கிட்டு மக்களின் அவசிய தேவைகளில் ஒன்றான சாலை அமைத்திடும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களையும் வாகனத்தையும் தடுத்து நிறுத்திய நகர்மன்ற தலைவரின் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் பல்வேறு நலத்திட்ட வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. வால்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான நகர்ப்புறத்தின் உள்ளே உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அருகில் இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரை சாலை வசதிக்காக ₹99 லட்சத்தில் பூமி பூஜை கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்டது. பூஜை போடப்பட்டதன் தொடர்ச்சியாக சாலை அமைக்கும் பணிகளுக்கு தேவையான மணல், ஜல்லி, சிமெண்ட், தார் உள்ளிட்ட பொருட்களும் கொண்டு வந்து அந்த பகுதியில் நிரப்பப்பட்டது. அதே சமயத்தில் சாலை அமைக்கும் பணி தொடங்கியதும் இதற்காகவே காத்து கொண்டிருந்ததைப் போல அங்கே வந்த வால்பாறை நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி மற்றும் அவரது கணவர் செல்வம் உள்ளிட்டோர் சாலை அமைக்கும் பணிக்கு இடையூறு செய்யும் விதமாக நடந்து கொண்டனர். முதலில் சாலை பணியினை செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்ததாரரை சாதி பெயரை சொல்லி திட்டி அவரை அடிக்க பாய்ந்துள்ளனர். பிறகு அங்கே வேலைக்காக நிறுத்தப்பட்டிருந்த JCB வண்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்த கடுமையான அழுத்தம் கொடுத்துள்ளனர். நான் தான் இந்த வார்டு கவுன்சிலர், என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி இந்த இடத்துல ரோடு போடலாம், என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும் என போனில் பேசிக்கொண்டே அங்கே சாலை பணிக்காக வந்தவர்களையும் அங்கிருந்து போகச் சொல்லி மிரட்டியுள்ளார். திமுக அரசே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் முக்கியமான இடங்களில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் குறிப்பாக சாலை வசதிகளையும் செய்து வருகிறது. ஆனால் திமுக அரசிற்கு அவப்பெயரை உண்டாக்கும் விதமாக வால்பாறை பகுதியில் திமுக அரசை எதிர்த்து நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி மற்றும் அவரது கணவர் செல்வம் உள்ளிட்டோர் செய்த இந்த செயல் கடுமையான எதிர்வினைகளை சந்தித்துள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களே இதை தடுத்து நிறுத்தும் அவலத்தை கண்ட வால்பாறை மக்களிடையே கடுமையான வருத்தமும் வேதனையும் கூடிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த வார்டு கவுன்சிலர் அந்த எந்த அப்படி முன்னாடியே ஓரமாக போட்டுக்கிட்டு யாரு கேடு நீ அவன் சொன்னா நம்ம பார்த்து நம்ம போட பார்க்காது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.